போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோன்னா, எப்படி சாஸ்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்ணலாம்? எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, டேட்டா ஷீட்ட வச்சு எப்படி அனலைஸ் பண்ணலான்னு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாவே சர்வர் பேஸ்டு ஃபோல்டர்ஸ்ல. ஸோ, என்ன பண்றீங்கன்னா, இங்க ஹோம்னு இருக்கும் பாருங்க. இது ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, நியூன்னு இருக்கும். இந்த நியூக்குள்ள போயிட்டீங்கன்னா, கிரியேட் ஃபோல்டர்ஸ். ஓகேவா? நியூ ஃபோல்டர்ஸ் குடுத்தீங்கன்னா, ஓகே. இங்க பாருங்க ஃபோல்டர் வந்துடுச்சா? இப்ப என்ன பண்றீங்கன்னா டெமோ ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் டெமோன்னு கொடுத்து சேவ்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? கிளிக் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் அந்த இங்கே பாருங்கள், நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்துட்டுருக்கோம், டெமோன்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஷார்ட்கட்டு. ஓகே, F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய ஷீட்டு வரும். ஓகே, இங்கே பாருங்கள் ப்ரோக்ராம், அது கொண்டு ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகேங்க, இங்கே பாருங்கள் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், டெமோன்றது. ஸோ அந்த டெமோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகேவா, அது புதுசாக அந்த ஷீட் எப்படி கிரியேட் பண்ணால் F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சாஸ் ப்ரோக்ராமர் நியூ ஃபைல்னு இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஒன்ஸ் இதை முடித்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டேட்டா ஷீட் லைப்ரரியில் இருக்குது. ஸோ லைப்ரரிஸ், இந்த லைப்ரரிஸில் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சாஸ் ஹெல்ப்ன்ற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம லைப்ரரியிலே இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஈஸியாக கோட் டைப் பண்ணிடலாம். இப்போது டேரெக்டாக லைப்ரரியில் இருக்கிறதுனால நான் பண்ணுறேன், நம்ம டேட்டான்னு போட்டால் போய் பாருங்கள் இங்கே காமிக்கும். என்ட்ரஸ் ப்ரெஸ் பண்ணணும், பண்ணிவிட்டு இப்போது இந்த டேட்டா ஷீட்டில் உங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டாவை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணதுனால எனக்கு தெரியும் என்னென்ன டேட்டா ஷீட்டில் என்னென்ன டேட்டா இருக்குன்ட்டு. ஸோ அதனால் நான் டேரெக்டாக நான் டேட்டா ஷீட்டை டைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா டேட்டா ஷீட்டையும் நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கிளாஸோட டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எப்படி ஓப்பன் பண்ணால் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா ஷீட் இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா CLASS கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கிளாஸ் எடுத்துகிட்டு செமிகாலன் போட்டுக்கிறேன். சாஸில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, இந்த செமிகாலன் போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் அங்கே முடியுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் செமிகாலன் போடலன்னா அதோடைய கோடு கண்டினியூ ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் டைப் பண்ணிவிட்டு செமிகாலன் வச்சுட்டேன். அப்போனா ஃபங்க்ஷன் அடிச்சிங்கன்னா ஓகே இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோ. இன்கேஸ் அங்கே செமிகாலன் வைக்கலாமல் நீங்கள் செகண்ட் டைப் பண்ணும்போது கண்டினியூஸாக நினைச்சுக்கும். ஓகேங்களா, இதுதான் ஒரு சாஸில் ஒரு மெயின். இது செமிகாலன் பார்த்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இதை முடித்தோடனே நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். கீழே வந்தோடனே என்ன பண்ணணும், நான் அந்த இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாவுக்கு நான் ஒரு என்ன பண்ணேன்னா, இந்த டேட்டா நேம் கிளாஸ்ன்னு வச்சுட்டேன்னா, ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கேருந்து எடுக்கிறேன் இதை எங்கேருந்து எடுக்கிற செட் அப்படின்றது சாஸ் ஹெல்ப்லேருந்து நான் எடுக்கிறேன். சாஸ் ஹெல்ப்பில் கிளாஸ்ன்ற டேட்டாவை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்டர் கொடுத்தீங்கன்னா அகைன் ரன் கொடுங்க. ரன் கொடுத்துட்டு இந்த கலர்ஸ் தான் பாருங்கள் ப்ளூவில் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணும்போதே அங்கே காட்டும் ரன் ஆரியன். அப்போ நீங்கள் என்டர் கொடுக்கணும். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பைத்தான் ஆர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோடில் நீங்கள் ரன் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்கள் இது எல்லாமே செலக்ட் பண்ணி தான் ரன் பண்ணால் மட்டும் தான் ரன் ஆகும் சாஸில். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் உங்களோட டேட்டா ஷீட் காட்டுது, நேம், செக்ஸ், ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு. ஸோ கிளாஸில் இத்தனை டேட்டா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அகைன் என்ன பண்ணலாம், இது பாருங்கள் அவுட்புட்டு, ரிசல்ட்டு, ஓகேங்களா, லாகு. இந்த லாகில் தான் எரர் இருந்தால் இங்கே எரர்னால் 1ன்னு காட்டும். ஓகேங்களா, எரர் எத்தனை எரர் இருக்கோ அது இங்கே காட்டும். வார்னிங்னா ஏதாச்சும் வார்னிங், ஏதாவது கோடிங் ஏதாச்சும் புது கோடு நியூவாக போட்டிருப்போம், வார்னிங் காட்டுனா இங்கே காட்டும். இந்த எரர் நான் என்ன செக் பண்ணேன்னா இதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா எரர் கீழே காட்டும். கோடிங்னா இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதை இங்கே காட்டும். ஓகேங்களா, அவுட்புட்டில் தான் நம்ம போய் பார்க்கணும். இதுதான் நம்ம அவுட்புட். ஓகேங்களா, ரிசல்ட்டில்
டேபிள்ட்ட வந்து காட்டும். இப்போ நம்ம டேபிள் பண்ணும்போது காட்டும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு லைப்ரரியிலேருந்து ஒரு டேட்டா செட்டிங் கொண்டு வந்தோம். நம்மளோட டேட்டா நேம் வந்து கிளாஸு. அந்த கிளாஸ்ன்ற டேட்டா செட் எங்கேருந்து எடுத்தோம்னா சாஸ் ஹெல்ப், அதாவது ஒரு லைப்ரரியில் இருக்கிறதுனால நம்ம லைப்ரரின்னு டைப் பண்ணாமல் டேரெக்டாக சாஸ் ஹெல்ப்ன்ற கிளாஸில் டேட்டாவை எடுத்துடும். ஸோ அகைன் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, 2 ஸ்டெப் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா வந்து ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வரணும். அதாவது வந்து ப்ராக் இங்கே பாருங்கள் பிஆர்ஓ ப்ராக்னு டைப் பண்ணும்போது பாருங்கள் அது ஒரு ப்ரொசீஜராக எனக்கு வந்து இந்த டேட்டா செட் வேணும் அப்படின்னு நான் கேட்க போகிறேன். ப்ரொசீஜர் மீன்ஸ் ஃபார்மேட்டாக வேணும். என்ட்ரு கொடுத்துட்டு பிரிண்ட் பிஆர்ஐஎன்டி இங்கே பாருங்கள் பிரிண்ட் கீழே இருக்குது பாருங்கள், அதுவும் என்ட்ரு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகேவா நம்ம டேட்டாவை ஓகேவா நம்ம டேட்டா பேர் என்னது கிளாஸ். இங்கே பாருங்கள் சிஎல் போட்டோடனே காமிக்குது பாருங்கள் கிளாஸ்ன்ட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிவிடும். நம்ம டேட்டா நேம் வந்து கிளாஸு, அது எங்கேருந்து எடுத்தோன்ட்டு செட்டு தான் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் பர்டிகுலராக. கிளாஸ் வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துருச்சா, செமிகோலன் வைக்கணும். ஓகேங்களா? எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் முடிக்கும் போது செமிகோலன் வச்சுட்டு ரன்னு கொடுங்க. இப்போ மறுபடியும் ரன்னு கொடுத்து செமிகோலன் வச்சுட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அவுட்புட் ரிசல்ட் வந்து எதுவுமே வரல, பிளாங்காக வந்தது பாருங்களேன். இப்போ பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் அழகாக டேபிள் ஃபார்மேட்டில் வரும். இதுதான் வித்தியாசம். ப்ராக்ன்றது ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை வந்து எப்படி வந்து ப்ரொசீஜர் மீன்ஸ் லைக் அந்த டேட்டா அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி தரது தான் ஒரு ப்ரொசீஜர். ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து கோட் பண்ணி தரோம். ஓகேங்களா? இங்கே ரன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ரன் பண்ணும்போது எப்படி இருந்தது பாருங்கள், அவுட்புட்டுன்னு காட்டுங்க. அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த அவுட்புட்டில் ரா டேட்டாவை காட்டும். அதாவது வந்து டேபிளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டும். அதுவே ப்ராக் பிரிண்ட்னு போடும்போது எப்படி காமிச்சது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மீன் வந்து எப்படி வந்து ரன் பண்ணலாம், மீன் ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பேசிக் டிஸ்கிரிப்டிவ் பண்ணிவிட்டு டே டு டே ஒரு டேயில் வந்து ஒரு டெஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி டிஸ்கிரிப்டிவ் பார்ப்போம், நாளைக்கு டி டெஸ்ட்டு, கொரிலேஷன் அந்த மாதிரி வந்து ஒன்றா போகலாம். சரிங்களா? கொஞ்சம் நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது யூஸ் பண்ணும்போது நெட்வொர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் அவுட்புட்னு காமிச்சிச்சா. ஸோ இந்த அவுட்புட்டில் பாருங்கள் டோட்டல் ரோஸ் எவ்வளோன்னு காட்டுது பாருங்கள். 19 டேட்டா தான் இருக்குது. டோட்டல் காலம் வந்து 5 இருக்குது. ஓகேங்களா? அந்த வேரியபிள்ஸ் நேம் பாருங்கள், நேமு, செக்ஸு, ஏஜ், அதுவும் வந்து என்னன்னு இங்கே பாருங்கள் கிளியராக கொடுத்துருக்கு பாருங்கள். ஏ இங்கே பாருங்கள் ஏ மீன்ஸ் லைக் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ். இங்கே பாருங்கள் 1 2 3 1 2 3 1 2 3 இது எல்லாமே நியூமரிக்கல் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இது வந்து ரா டேட்டா ஃபார்மேட். ஓகேங்களா? இதே நம்ம வந்து ப்ராக் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வந்தது பார்த்தீங்களா? ப்ராக் பிரிண்ட் பண்ணுறப்போ இங்கே பாருங்கள் ரிசல்ட்டில் அழகாக வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராக் பிரிண்ட் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து மீன் ரன் பண்ணலாம், மீன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மீன் ரன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி வந்து நம்ம டேட்டா செட் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ன்ற டேட்டா செட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராக்கே போயிடும். ப்ராக் ஓகேவா? நம்ம என்ன வேணும், மீன் ஓகேங்களா? மீன் கொடுத்துட்டு இந்த டேட்டா வந்து கிளாஸ், அதில் இருக்க மீன் தேவை. ஓகேங்களா? அந்த டேட்டாவில் இருக்க ஏதோ ஒரு வேரியபிளுக்கு வந்து எனக்கு வந்து மீன் தேவை. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் நேமுக்கு வந்து ஷார்ட்டாக விஏஆர் வேரியபிள். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்ன்றது ப்ரொசீஜராக வேணும், மீன் வேணும். அதாவது எந்த டேட்டா செட்னா கிளாஸ்ன்ற டேட்டா செட்டில், அந்த கிளாஸ்ன்ற டேட்டா செட்டில் வேரியபிளில் எந்த வேரியபிளுக்கு எனக்கு வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் height ஓகேவா, ஏஜ் ஓகேவா, அப்புறம் வந்து வெயிட் ஓகேவா, செமிகோலன் வச்சுட்டு கீழே வந்துட்டு அகைன் ரன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ரன் தரணும். ரன் கொடுத்தீங்கன்னா இப்போ அவுட்புட் வரும். ரிசல்ட்டை பாருங்கள், இங்கே பாருங்கள் அழகாக வந்துடும். மீன் எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ. ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜுக்கு வெயிட்டு. ஸோ எப்படி வந்து ஒரு மீன் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரன் பண்ணணும்னு சாஸில் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டி டெஸ்ட் எப்படி ரன் பண்ணலாம், அனோவா எப்படி ரன் பண்ணலான்றது நான் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.